உதகையில் உள்ள ரோஜா பூங்காவில் வண்ணமயமாக 21வது ரோஜா கண்காட்சி தொடங்கியுள்ளது. 2 லட்சம் மலர்களால் அன்னப்பறவை, ஹார்ன்பில் பறவை, கழுகு உள்ளிட்டவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. விரிவான தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், இது குறித்த கூடுதல் விவரம். ஜனனி, ஆண்டுதோறும் கோடை சீசனை கொண்டாட உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விப்பதற்காக தோட்டக்கலைத்துறை மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு விழாக்கள் மற்றும் கண்காட்சி ஆகியவை நடத்தப்படுகிறது. உதகையில் மலர் கண்காட்சி, ரோஜா கண்காட்சி ஆகியவை நடத்தப்படுகிறது. இது தவிர படகு போட்டி, நாய்கள் கண்காட்சி ஆகியவை நடத்தப்படுகிறது. இதனை காண பல லட்சம் சுற்றுலா பயணிகள் குவியது வழக்கம். இந்நிலையில் தோட்டக்கலை துறை சார்பில் இன்று ஊட்டி ரோஜா பூங்காவில் 21வது ரோஜா கண்காட்சி துவங்கியது. இந்த கண்காட்சி 5 நாட்கள் நடக்கிறது. இதற்காக ரோஜா தோட்டம் பராமரிப்பு செய்யப்பட்டு அதில் பல லட்சம் ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. ரோஜா கண்காட்சியை முன்னிட்டு பல்வேறு மலர் அலங்காரங்கள் தோட்டக்கலை சார்பில் செய்துள்ளனர். இம்முறை 2 லட்சம் மலர்களை கொண்டு பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளது. இதில் 80,000 ரோஜா மலர்களான அன்னப்பறவை அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 20,000 மலர்களான ஹார்ன்பில் பறவை, 20,000 ரோஜாக்களை கொண்டு உருவாக்கப்பட்ட கடுகு, ஹம்மிங் பேர்ட், தூக்குநான் குருவி, புல்புல் பறவை உட்பட பல வகையான 14 வகையான பறவைகளை ரோஜாக்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரங்கோலி கோலங்கள் போன்றவையும் அமைக்கப்பட்டுள்ளது. ரோஜா மலர்களை கொண்டு 2 இடங்களில் செல்பி ஸ்பாட்டுகளும் அமைக்கப்பட்டுள்ளன. 5 நாட்கள் நடக்கும் இந்த ரோஜா கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கலாம். சட்டமன்ற தேர்தல் காரணமாக தாமதமாக கண்காட்சி துவங்கினாலும் இம்முறை 5 நாட்கள் இந்த கண்காட்சி நடைபெறுவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். முன்னதாக இந்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் அவர்கள் துவக்கி வைத்தார். தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சிவகுமார்.